10 நாட்களுக்குள் புதிய மாநில தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்த நிலையில் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. அப்படியென்றால் தமிழ்நாட்டிலும் பாஜக தலைவர் மாற்றப்படுகிறாரா என்ற விவாதம் எழுந்தது. மக்களவைத் தேர்தலில் படுதோல்வி, அதிமுக கூட்டணி முறிவு, சொந்த கட்சியினரை ஒதுக்கி வைத்தது போன்ற சர்ச்சைகளால் உட்கட்சி வட்டாரத்தில் அண்ணாமலை மீது அதிருப்தி நிலவி வருகிறது. கூட்டணி முறிவுக்கும் தேர்தல் தோல்விக்கும் அண்ணாமலையின் எதேச்சதிகார போக்குதான் காரணம் என்ற குற்றச்சாட்டும் எழுந்தன. ஆளுநர் பதவியில் இருந்து விலகி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜனும் தன்னுடைய அதிருப்தியை அவ்வப்போது வெளிப்படுத்தி வருகிறார். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லி சென்ற தமிழிசை அவர்கள் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து பேசியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மாநில தலைவர்கள் 10 நாட்களுக்குள் மாற்றப்படுவார்கள் என்று தெரிவித்திருந்தார். கடந்த வருடம் ஜூன் மாதத்துடன் பாஜக தலைவர் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. மீண்டும் அண்ணாமலைதான் அடுத்த தலைவர் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்து வந்தனர். ஆனால் கட்சியின் மூத்த தலைவர்கள் அண்ணாமலை மீண்டும் தலைவராவதை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. கட்சியின் மூத்த தலைவரான தமிழிசை தலைவர் பதவியை கைப்பற்ற டெல்லிக்கு சென்று வந்துள்ளதாகவும், டெல்லியில் மாநில தலைவரான ஜே.பி. நட்டாவை சந்தித்து தமிழகத்தில் நிலவி வரும் அரசியல் சூழ்நிலைகள் பற்றி பேசியதாகவும், மீண்டும் அதிமுகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே சட்டமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களை கைப்பற்ற முடியும் என்பதால் தமிழக பாஜக தலைவர் பொறுப்பை தனக்கு வழங்கும்படியும் கோரிக்கை வைத்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை அண்ணாமலை மட்டுமே பிரச்சனையாக இருப்பதால் பாஜக மாநில தலைவராக மீண்டும் தமிழிசையை நியமித்து கூட்டணி கணக்குகளை சரி செய்துவிடலாம் என்று பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.